வாழ்ந்து காமிச்சா மட்டும் பத்தாது, வளர்ந்தும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை வந்து சாப்பாட்டுக்கு பேர் போன ஊராக தான் இருந்துச்சு. இப்போ வந்து குப்பைக்கு பேர் போன ஊராக மாறிடுச்சு. இந்தியாவிலேயே அதிக குப்பை இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் தானா. கேட்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அஸ் அ மதுரைக்காரனா பேசாமல் நம்மளே இறங்கி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? யார் யார் வருவீங்க? மணி கரெக்டாக 10 மணி ஆகுது. ஃப்ரூட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். 250 ரூபா சம்பாரிச்சிட்டோம். வீட்டில் அரிசியை ரீஃபில் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வேலைக்கு போகிற அவசரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு அந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக மணி 12 ஆகுது. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் கிளம்பிட்டோம். இப்போ நான் பார்க்குற வேலை என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே பிடிக்காது. இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே பார்க்கலையா, எல்லாம் சரியாக போயிடும். ஆன் பண்ணியாச்சுங்க. ஒரு ஓரத்தில் வந்து உட்காந்துருக்கோம். ஆர்டர் உழுவுதான்னு பார்ப்போம். மணி 2:30 தாங்க ஆகுது. நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். வெறுப்பாகுது, ஆர்டரே வரல. 2 மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். நான் ஆஃப்லைன் போய் அரை மணி நேரம் ஆச்சு. 136 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 3 ஆர்டர் தான் வந்திருக்கு. அந்த ஒரு ஆர்டர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? மட்டை ஊறுகாய், முட்டைக்கோசு, சாம்பார். என்னோட மூஞ்சி நீ பார்த்து கேட்கும், எத்தனை தடவை தாண்டா மூஞ்சி கழுவு அப்படின்னு கேட்டு. வண்டியை கூட அவ்வளோ நேரம் ஓட்டிடலாங்க. ஆனால் அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே பெரிய விஷயங்க. மணி 9 ஆயிடுச்சுங்க. ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் படத்துக்கு போகிறேன். படம் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் ஒரு பெரிய ரிவ்யூவர்லாம் கிடையாதுங்க. படம் நல்லா இருக்குது. போய் தியேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.